மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரனுடைய மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இருப்பதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சிபிஐ தரப்பு தெரிவித்திருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான போலீசார் ஜாமீன் கோரிய வழக்கில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு காவல்துறை ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கிறதுன்னு இந்த வழக்கில் காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம்னு நீதிபதி காட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மடப்புரம் அஜித்குமார் என்ற காவலாளி, கோவில் காவலாளி ஜூன் 27, 2025 ஜூன் 27 நகை திருட்டு வழக்கு விசாரணை தொடர்பாக அழைத்து செல்லப்பட்டு அந்த தனிப்படை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதுரை சிறையில் இருக்கும் 5 தனிப்படை காவலர்கள் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார்கள். 5 பேரும் ஜாமீன் கோரி தங்களுக்கு ஜாமீன் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முதலில் சிபிஐ அந்த வழக்கு விசாரணையின் போது சிபிஐ தங்கள் தரப்பு வாதங்களை வைத்தார்கள். அதில் இந்த அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் அடித்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாகிறது. அதாவது காவல் மரணம் என்பது உறுதியாகி இருக்கிறது என்று அவர்கள் தரப்பு வாதத்தை வைத்தார்கள். அதற்கு நீதிபதி இது சம்பந்தமாக புகார் அளித்தவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். ஏனென்றால் இந்த புகார் அளித்தவர் நிகிதா என்பவர் ஒரு நகை திருட்டு புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அதுபோக இல்லை என்று கூறியவுடன் சிபிஐ தரப்பில் அதற்கு என்ன கூறினார்கள் என்றால், அந்த புகாரே உண்மையா என்பது தெரியவில்லை, அதற்கான அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது என்று தங்களது தரப்பு பதிலை தெரிவித்தார்கள். அதுபோக நீதிபதி ஒருவரை ஒன்றும் இல்லாத குற்றத்திற்காக, ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக ஒருவரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கானது அவர்கள் சிறையிலேயே இருக்கட்டும், இந்த வழக்கு முடியும் வரை அவர்கள் சிறையில் இருக்கட்டும், அவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள், பாவம் அந்த ஒரு அப்பாவியை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள், இது மனம் பதறுகிறது என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார். ஆதங்கத்தை தெரிவித்து, அதாவது இந்த 2025 ஜூன் 27 அந்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். 28 கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக அந்த தனிப்படை காவலர்கள் 5 பேரும் மதுரை சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் இந்த வழக்கில் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கில் யார் யார் மீதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று அதாவது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் வழக்கில் தொடர்பு இருக்கிறது என சிபிஐ தெரிவித்திருக்கிறார்கள். தெரிவித்தவுடன் இந்த வழக்கை நீதிபதி ஸ்ரீமதி இந்த வழக்கு விசாரணையை பிப்ரவரி 17 ஒத்திவைத்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.